ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஹிட் அண்ட் ரியட் சேனல். இந்த சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நம்ம சேனலில் மாடி தோட்டங்களுக்கு சிறந்த தாவரங்கள் எது எது, எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி மாடி தோட்டத்தை சிறப்புள்ளதாக ஆக்குகிறது, அந்த வகையில் ஒவ்வொரு தாவரமாக ஒரு நாளைக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம பதிவு செய்ய திட்டம் போட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தினுடைய முதல் படியாக இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த மணிக்கார். என்ன வியூவர்ஸ், இது பார்க்கறதுக்கு சப்போட்டா மாதிரி தெரியுதா? உங்கள் யூகம் சரிதான். இது சப்போட்டா மரம் தான். சப்போட்டா மரம், சப்போட்டா செடி இல்லை, சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்தை பற்றி நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இது பல மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒரு மரம் தரையில். ஆனால் மாடி தோட்டத்தில் வைக்கும்போது பாருங்கள், ஒரு சில மீட்டரே தான் அது வளரும். பார்க்குறதுக்கு ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்கும், போன்சாய் ட்ரீ மாதிரி இருக்கும். ஏங்க இதில் என்ன சிறப்பு, ஏன் இது மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஏற்புடையது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே பாருங்க, இது எவர்கிரீன் ட்ரீ வகையை சேர்ந்தது. எவர்கிரீனா வருஷம் முழுவதும் பச்சையாகவே இருக்கும். இந்த எவர்கிரீன் அப்படிங்கிறதுனால எப்போதுமே இதே மாதிரியான பச்சை பசேர் என்ற இலைகளுடைய வருஷம் ஃபுல்லாக, மழை காலமானாலும் சரி அல்லது வெயில் காலமானாலும் சரி, எப்பயுமே இந்த கிரீனாக இருக்கும். இந்த இலையை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் மாதிரி வேக்சி கோட்டட் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பளபளன்னு இருக்கும். இந்த பளபளன்னு இருக்கிற காரணத்தினால என்ன ஆகுன்னா, சூரிய ஒளி வருது இல்லையா, சூரிய ஒளியை ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதியை ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் பண்ணி மறுபடியும் வளிமண்டலத்துக்கே அனுப்பிச்சக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மரம் தான் இந்த சப்போட்டா மரம். இதுக்கு பொட்டானிக்கல் நேம் ஏக்ரஸ் சப்போட்டா அல்லது மணிக்கோர சப்போட்டா அப்படிங்கிறது இதனுடைய தாவரவியல் பேர். இது பாருங்க, இப்போ நீங்க பார்க்குற இந்த ட்ரீ 3 வயசாகுது. இந்த ட்ரீக்கு இது பெரிய பெரிய பராமரிப்பெல்லாம் செய்யலை. இன்னொன்று இதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த மரம் எதில் வளர்ந்துருக்குன்னா, நாங்கள் உருவாக்கின மண்ணில் வளர்ந்துருக்கு. நாங்கள் உருவாக்கின மண் அப்படின்னு சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா, இயற்கையில் இருக்கக்கூடிய மண்ணை, இயற்கையான மண்ணை வேவும் ஆய்வகத்தில் உற்பத்தி பண்ணி அந்த மண்ணில் தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாவரத்தையும் வளர்க்குறோம். அந்த வகையில் இந்த சப்போட்டா மரமும் அந்த வகையான மண்ணில் தான் இது வளர்கிறது. சரி, இந்த மாதிரி ஒளிகளை அதிக அளவு திருப்பி அனுப்புகிற காரணத்தினால என்ன கேட்டிங்கன்னா, வெயில் காலங்களில் நிறைய ஒளி தரையில் பட்டு தரையிலேருந்து ரூமுக்கு பெனிட்ரேட் ஆகி வெப்பம் அதிகமாகிறத தடுப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு தாவரமாக இருக்கிறதுனால இந்த தாவரம் மொட்டை மாடியில் வளர்ப்பதற்கு இருக்கும். அதே போல் மொட்டை மாடியில் இந்த கிரீன் கனோஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரீன் கனோஃபி அப்படின்னு சொன்னால் பசுமையான அந்த போர்வை, பசும்போர்வை. இந்த பசும்போர்வையை உருவாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த ட்ரீ. இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் தேவைப்படும். தண்ணியும் பெரிய அளவில் இதுக்கு தேவைப்படுறது இல்லை. அதனால இது ஒரு சிறந்த மருந்து. அதே போல பழங்கள், காய்கள் இது நம்மளுக்கு வேண்டிய அளவு கிடைக்கும். பாருங்க, இந்த மரத்துல 3வது வயசுல இதெல்லாம் இந்த பழங்கள் இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு பழமும் கிடைக்கும். அதே சமயத்துல நம்ம மாடியில ஒரு கிரீன் கவரா உருவாக்குறதுக்கும், மாடியில அதிக அளவு வெப்பம் தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த தாவரமாக ஏக்ரஸ் சப்போட்டா என்று சொல்லக்கூடிய இந்த சப்போட்டா மரங்கள் பயனுள்ளதாக இருக்கு. அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வியூவர்ஸ் எல்லாமே இதே மாதிரி சப்போட்டா மரங்களை எல்லாம் மாடிகளில் வைத்து பயன்பெற வேண்டும் கேட்டுக்கிறோம்.